வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா அனைவருக்கும் வீக்கெண்ட் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னு தெரியுதுங்களா? இதுதான் நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ. அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து நான் இங்கே பாருங்க தோல் சீவி நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு இன்றைக்கி ஒரு அட்டகாசமான ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். இது யாருக்கு வந்து யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, மெயினாக அல்சர் பேஷண்ட்ஸ், கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு, முக்கியமாக கேன்சர் பேஷண்ட் சாப்பிடக்கூடிய கிழங்கு வகைகளில் இதுதான் வந்து மெயின். இதுக்கு தான் வந்து முதல் இடம், சரிங்களா? இதை வந்து இன்றைக்கி வச்சு நம்ம சூப்பராக ஒரு ஃப்ரை தான் செய்ய போகிறோம். ஆனால் எண்ணெய் இல்லாமல் செய்ய போகிறோம். எப்படி அது எண்ணெய் இல்லாமல் ஃப்ரைன்னு கேட்குறீங்களா? எண்ணெய் வந்து நான் டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, எப்படி பண்ண போகிறேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து மெயின் டேஸ்ட் மேக்கர். மிளகு, சீரகம், இது வந்து பிங்க் சால்ட், ஹிமாலயன் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. இது வந்து லைட்டாக வந்து ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம டைரெக்டாக இதுக்கு நான் எதுவுமே நான் மேரினேஷன்லாம் எதுவுமே பண்ணாமல் இதெல்லாம் முடிச்சுட்டு எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா கேன்சர் பேஷண்ட் சாப்பிடக்கூடிய இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமாக வந்து இதில் விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, ப்ரோட்டீன், பொட்டாசியம், ஃபைபர் எல்லாமே இருக்குது. மெயினாக வந்து உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம்லாம் வராது. சப்போஸ் இது கேன்சர் பேஷண்ட் மட்டும்தான் சாப்பிடணும்னு இல்லை, நம்ம நார்மலாக எல்லாருமே கூட சாப்பிட்லாம். இது வந்து நீங்கள் மோஷன் ட்ரபிள் இருந்துச்சு அப்படின்னா இது நல்லா வேக வச்சு மிளகு சீரகம் சேர்த்து இது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம குடலில் இருக்க அத்தனை கழிவுகளையும் வெளியில் எடுத்துகிட்டு வந்துடும், சரிங்களா? ஸோ இப்போ எப்படி செய்ய போகிறது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், பார்க்கலாமா? எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தோசைக்கல்ல லைட்டாக எண்ணெய் ஜஸ்ட்டு ஸ்ப்ரிங்கிள் தான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்து வச்சுருக்க எல்லா ஸ்வீட் பொட்டேட்டோவும் இப்படியே அடிக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்து வச்சாச்சு. இப்போ லைட்டாக வந்து எண்ணெயை ஜஸ்ட்டு நான் ஸ்ப்ரிங்கிள் தான் பண்ணுறேன், ஸ்ப்ரே தான் பண்ணுறேன். இந்த பக்கமும் அந்த பக்கமும் வேகிறதுக்கு ஒரு பக்கமும் 1 நிமிஷம் ஆகும், சரிங்களா? இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தீ வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வைக்க வேண்டாம், சிம் பண்ணி வச்சுருங்க, சரிங்களா? அப்போ தான் நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா வேகும், வறுபடும், ஃப்ரை ஆகும், ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு சைடு திருப்பி போட்டுட்டேன். எந்த அளவுக்கு லைட்டாக ப்ரௌன் ஆகுது பார்த்திங்களா? இப்போ அடுத்த சைடு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் பார்த்துடலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன் இல்லையா எவ்வளோ அழகாக சிவந்து வந்துருச்சு பாருங்கள். இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், இறங்கிடுச்சு பார்த்திங்களா? நல்லா வெந்துருச்சு. இதுதான் நான் சொன்னேன். இன்னொரு இது போட்டு எடுத்துகிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் பொட்டேட்டோக்கு டேஸ்ட் மேக்கர் மிளகு ஜீரகத்தை இடிச்சிக்கிறேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ப்ரௌன் சுகரும் இந்துப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இடித்து வச்ச மிளகு ஜீரகம் தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து இதை நல்லா குலுக்கி விட்டுறணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக தயாராகிடுச்சு. பத்திய சாப்பாடு சாப்பிட்ற கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு இந்த மாதிரி நம்ம விதவிதமாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த